Hello friends, welcome to our channel. This is S.L.J.CREATIONS. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆந்திரா ரசம். ஸோ அதை எப்படி பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து என்னோடய ஃப்ரெண்டு தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து லெமன் சைஸில் இருக்க புளி வந்து தண்ணி ஊற்றி ஊற வச்சிடுறோம் பவுலில். ஸோ இப்போ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன், மிளகாய்த்தூள், அப்புறம் 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன், 1 டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர் தனியா பவுடர் எடுத்திருக்கேன், 1/4 டீஸ்பூன் ஜீரா பவுடர் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரு வெங்காயமும் கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன சைஸ் வெங்காயம் ஒன்றே ஒன்று தான் கட் பண்ணியிருக்கேன். ஸோ புளியை வந்து நம்ம நல்லா கரைச்சிடலாம். ஸோ அவங்க பார்த்திங்கன்னா நம்மள மாதிரி இல்லாமல் நம்ம வந்து மிளகு சேர்ப்போம், ஜீரகம், பூண்டு இதெல்லாம் வந்து நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு பண்ணுவோம். பட் அவங்க வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா புளி கரைச்சிட்டேன். அதில் வந்து நம்ம தக்காளி போட்டிருந்தோம், அது கூடவே பச்சை மிளகா ஆட் பண்ணிட்டேன். அப்புறமா நான் ஒரு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்ததில் 1/2 வெங்காயம் அந்த புளி தண்ணியில் போட்டுட்டேன் அப்படியே. மிச்சம் 1/2 வந்து தாளிக்கிறதுக்காக வச்சுருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் மிளகாய்த்தூளும் ஆட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இந்த தனியாத்தூளும் ஜீரகத்தூள் ரெண்டுமே சேர்த்து ஆட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை கொஞ்சமாக போட்டுடுங்க. போட்டுட்டு அதை வந்து அடுப்பில் வச்சுட்டு அதை வந்து நல்லா அந்த கொதி வரணும். அந்த கொதி வந்து அதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் நல்லா அது கொதிக்கணும். அது பாயில் ஆனதுக்கப்புறமா அதுக்கு தேவையான சால்ட்டையும் நம்ம ஆட் பண்ணிடலாம். ஸோ அது பார்த்திங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம சைடில் ஒரு சின்ன கடாய் வச்சு தாளிச்சிருவோம். அதுக்கு தேவையான பொருள் கடுகு கொஞ்சம் எடுத்திருக்கேன், கருவேப்பிலை, தனியா கொஞ்சோண்டு எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் ஜீரகம், அதுக்கப்புறம் இந்த 1/2 வெங்காயம் சொன்னேன் இல்லைங்களா, அது ஃபைனலாக போடுறதுக்கு கொத்தமல்லி. ஸோ இப்போ இதெல்லாமே அதை எண்ணெய் வச்சு அதில் மொத்தமாக எல்லாம் போட்டுட்டு நம்ம நல்லா தாளிச்சிட்டு அதை வந்து அந்த கொதிக்கிற இதில் ரசத்தில் கொட்டிட்டு ஃபைனலாக கொத்தமல்லியும் கட் பண்ணி அதில் போட்டுடலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் டேஸ்ட், ஒரு மாதிரி நல்லா காரமாக, உப்பு, புளிப்பு அந்த இதெல்லாம் வந்து நல்லா இருக்குது இது. பட் இந்த டேஸ்ட் எல்லாருக்கும் பிடிக்குமான்றது எனக்கு தெரியல. டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுனால நான் இதை உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.